ஹலோ பசங்களா, என் பேர் சக்தி விஸ்வேஸ்வரன். நான் இக்னைட் கிளப்லேருந்து இன்றைக்கி உங்களுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட செகண்ட் வீடியோ நடத்த போகிறேன். இந்த செகண்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓம்ஸ் லா பற்றியும் ரெசிஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓம்ஸ் லாவும் ரெசிஸ்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லானா என்னன்னு பார்ப்போம். ஓம்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, it states that the potential drop across a conductor is proportional to the current through it at the same temperature. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரேச்சர் T இருக்கு. அந்த டெம்பரேச்சர் Tல the potential drop across a conductor, அதாவது பொட்டன்ஷியல் ட்ராப்னா நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு சர்க்கியூட்டோட இப்படி ஒரு பார்ட் இருக்கு, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இது இங்க மீதி ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் ரெண்டு பாயிண்ட்லையும் ஒரு பொட்டன்ஷியல்ஸ் இருக்கும். கரெக்டாக ரெண்டு பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த ரெண்டு பொட்டன்ஷியலுக்கும் டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் தி கண்டக்டர் ஆர் தி ரெசிஸ்டர் இன் தி சர்க்கியூட். அதுதான் வந்து பொட்டன்ஷியல் ட்ராப். அது இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட் த்ரூ இட். ஸோ இந்த இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து வின்னு வச்சுக்கோங்க. ஸோ வி வந்து பொட்டன்ஷியல் ட்ராப், ஐ வந்து அந்த கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர். ஸோ இப்போ இந்த லா என்ன சொல்லுதுன்னா, இந்த பொட்டன்ஷியல் ட்ராப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஸோ அதாவது இந்த வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐ. அது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா, வி இஸ் ஈக்குவல் டு ஆர் டைம்ஸ் ஐ. இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஒன்று கொண்டு வரோம் இல்லையா, ஆர்ன்னு சொல்லி. இந்த ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ். The constant of proportionality is called the resistance of the conductor. இந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து R. இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன எப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன இப்படின்னு பார்க்கலாம். அந்த V is equal to IRல அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி R தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது என்னன்னா, it is the property of a conductor or any material which denotes how much the material resists a flow of current through it. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சில்வருக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அயனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு R1 இருக்கும், இதுக்கு ஒரு R2 இருக்கும், ரெண்டு வேறு. ஸோ இப்போ வந்து இது என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து எவ்வளோ ஃப்ரீயாக கரண்ட் வந்து இந்த மெட்டீரியலால் பாஸ் ஆகுது அப்படின்றது தான். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கரண்ட்டை வந்து ஈஸியாக அலோவ் பண்ணும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கரண்ட்டுக்கு வந்து அது எகெயின்ஸ்டாக ஃபோர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணாது, அது ஈஸியாக கரண்ட் பாஸ் ஆக முடியும். இதே ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கரண்ட் வந்து பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸோட பேசிக் மீனிங். ஸோ இது வந்து எப்படி யூஸ்வலாக டினோட்டட் பை ஆறு தான் நம்ம இதை சொல்லுவோம். R1 R2 அப்படி தான் நம்ம டினோட் பண்ணுவோம். இந்த எஸ்ஐ யூனிட் வந்து ஓம்ன்றது மறுபடியும் இங்கே ஒரு சயின்டிஸ்டோட பேர். அதோட நொட்டேஷன் வந்து இது ஒமேகான்னு சொல்லுவாங்க கிரீக்கில். ஸோ ஒமேகா தான் வந்து இதோட நொட்டேஷன். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் புரிஞ்சிச்சா? இது எவ்வளோ ஒரு கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, அதாவது எவ்வளோ அந்த கரண்ட் ஈஸியாக போக விடுதா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கரண்ட் போகுதா அப்படின்றது தான் வந்து ரெசிஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ அது வந்து இப்போ கரண்ட் வந்து ஈஸியாக போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம். இதே இது ரொம்ப கம்மியாக ரொம்ப கஷ்டப்பட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த மெட்டீரியலுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? ஓகே. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம வந்து பார்ட் பை பார்ட் படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அ கண்டக்டர் has a potential drop of 24 volts across its ends. ஸோ ஓகே, இது ஒரு கண்டக்டர் இருக்கு. இந்த கண்டக்டர் இப்படி நான் டினோட் பண்றேன், வரையறீங்க. ஸோ இந்த ரெண்டு எண்டுக்கும் நடுவில் வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து V வந்து 24 volts. ஸோ 24 volts தான் வந்து இங்கே பொட்டன்ஷியல் ட்ராப்பு. அண்ட் தி கரண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கரண்ட் வந்து த்ரூ இட் இஸ் given to be 4 amperes. ஸோ கரண்ட் வந்து 4 amperes. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஓம்ஸ் லா தானே நம்ம இப்போ யூஸ் பண்ணோம். ஓம்ஸ் லா என்ன சொல்லுது, ஓம்ஸ் லா யூஸ் பண்ணால் V is equal to IR. கரெக்டா தானே ஓம்ஸ் லா. ஸோ இப்போ V is equal to IRல வியும் ஐயும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து R கேட்குறாங்க. ஸோ V வந்து என்ன எழுதுவோம், 24. I வந்து 4 amperes கொடுத்துருக்காங்க. ஸோ R வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ R வந்து என்ன, 24/4, அது வந்து 6.
R வந்து ஓம்ஸ்ல தான். ஏன்னா Vயும் வந்து SI யூனிட்ல தான் இருக்கு, Iயும் வந்து SI யூனிட்ல தான் இருக்கு. ஸோ R SI யூனிட்ல இருக்கும்போது R வந்து உங்களுக்கு 6 ஓம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிச்சா? பேசிக்கலி நம்ம கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸும் எழுதிட்டு நம்ம வந்து ஓம்ஸ்ல அப்ளை பண்றோம். அது மட்டும் தான் இந்த கொஸ்டின்ல. ஓகே, இப்போ வந்து அடுத்து நம்ம காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு ரெசிஸ்டர் வந்து இன்னொரு ரெசிஸ்டர் கூட எவ்வளோ விதமான விதத்தில் நம்ம வந்து கம்பைன் பண்ண முடியும், அப்படி கம்பைன் பண்ணால் என்ன ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த அந்த எல்லா காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸையும் ஒரே ஒரு ரெசிஸ்டராக நம்ம எழுத முடியுமா அப்படின்றது நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்த வீடியோ. ஓகே, இப்போ வந்து நம்ம காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். சீரீஸ்னா என்ன? இப்போ ரெசிஸ்டர்ஸ் வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வைக்கிறோம், ஒரே லைனில் இப்படி இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டருக்கு பக்கத்தில் இன்னொரு ரெசிஸ்டர் அந்த மாதிரி வைக்கிறோம். அதான் வந்து சீரீஸ் காம்பினேஷன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இந்த 4 ரெசிஸ்டர்ஸையும் ஒரே ரெசிஸ்டராக மாற்ற முடியும். அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டராக நம்ம ஒரே ரெசிஸ்டர் வச்சா அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அந்த சர்க்கியூட்டில். அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். Req is equal to R1 plus R2 plus R3 plus R4. இதுதான் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து எதுவுமே இல்லை, இது வந்து இந்த 4 ரெசிஸ்டர்ஸையும் நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம். அதுதான் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் என்ன ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஏ அண்ட் பிக்கு நடுவில் என்ன ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது தான் வந்து Req. ஸோ இப்போ வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, சீரீஸ் காம்பினேஷன்ஸில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்சஸ். அதுதான் வந்து நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்சஸ். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த ஒரு பெரிய சர்க்கியூட் இருக்கு எக்ஸ்ட்ராவா, இங்கே இந்த இடத்துல இருந்து ஒரு கரண்ட் வருது, ஐ கரண்ட் வருதுன்னா இந்த எல்லா இடத்துலையும் அதே கரண்ட் தான் பாஸ் ஆகும். தி கரண்ட் த்ரூ ஆல் தி ரெசிஸ்டன்சஸ் இன் அ சீரீஸ் காம்பினேஷன் இஸ் தி சேம். ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸ் த்ரூ என்னென்ன எவ்வளோ கரண்ட்டோ எல்லா கரண்ட்டும் சேமாக தான் இருக்கும், என்னென்ன கரண்ட்டோ எல்லாமே ஐ தான். ஸோ இதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த Req நம்ம இப்போ டிரைவ் பண்ணலாம். அந்த டெரிவேஷனில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தி கரண்ட் த்ரூ ஆல் தி ரெசிஸ்டன்சஸ் இன் சீரீஸ் காம்பினேஷன் இஸ் தி சேம். அதாவது இந்த ரெசிஸ்டர்ஸ் ஒன்னொன்னுலையும் கரண்ட் வந்து இந்த சீரீஸ் காம்பினேஷன் எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த டெரிவேஷன் பார்ப்போம். ஸோ டெரிவேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கலாம். 3 ரெசிஸ்டருக்கு ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு V0ன்னு ஒரு சோர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட் எடுக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் வந்து இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போம், இது வந்து பாயிண்ட் பின்னு வச்சுப்போம். ஸோ பொட்டென்ஷியல்ஸ் வந்து VA VBன்னு டினோட் பண்ணுறோம் இந்த 2 பாயிண்ட்லையும். ஸோ இப்போ 2 பாயிண்ட்லேயும் வந்து வேற பொட்டென்ஷியல் இருக்கும், கரெக்டா? அதனால தானே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு கரண்டே பாஸ் ஆகுது ரெசிஸ்டன்ஸ் மூலமா. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கரண்ட் ஐன்னு எடுத்துருக்கிறோம். இதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இந்த 2 பாயிண்ட்டும் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சுன்னா ஒரு பிரான்ச்சில் அந்த ரெசிஸ்டர் 2 எண்ட்லேயும் வந்து பொட்டன்ஷியல்ஸ் வேறையாக தான் இருக்கும். இது நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ விபி இது வந்து விசின்னு வச்சுக்கிறோம், இது வந்து ஒரு பாயிண்ட் டின்னு வச்சுக்கலாம், விடின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே இருக்க பொட்டென்ஷியல் இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கும், கரெக்டாக? ஸோ இங்கே வந்து எந்த ரெசிஸ்டரும் இல்லை, ஸோ இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ஏவோட பொட்டென்ஷியல் தான் இங்கேயும் இருக்கும். அதே மாதிரி பாயிண்ட் டியோட பொட்டென்ஷியலும் இங்கே தான் இருக்கும், பாயிண்ட் டியோட பொட்டென்ஷியலும் இதே பாயிண்ட்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து பாயிண்ட் ஏக்கும் டிக்கும் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து தான் V0ன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கு, ஏன்னா அதே பொட்டென்ஷியல் தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நடுவில் எந்த ரெசிஸ்டரும் இல்லாதனால ஒரு வயர் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த அதே பொட்டென்ஷியல் தான் எங்கேயும் ட்ராப் ஆகுது. ஸோ V0 இஸ் ஈக்குவல் டு இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ விஏக்கும் விபிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், விபிக்கும் விசிக்கும் டிஃபரன்ஸ், விசிக்கும் விடிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு விஏ மைனஸ் விடி தானே கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஏ மைனஸ் விபி, நான் என்ன சொல்ல வரேன்னா விஏ மைனஸ் விபி ப்ளஸ் விபி மைனஸ் விசி, இது வந்து ப்ராக்கெட்டில் வச்சுப்போம், ப்ளஸ் வி
சி மைனஸ் விடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு விஏ மைனஸ் விடி தான் கிடைக்கும் கரெக்டா ஏன்னா இந்த விபி மைனஸ் விபி ப்ளஸ் விபி மைனஸ் விசி ப்ளஸ் விசி எல்லாம் கேன்சல் ஆகி விஏ மைனஸ் விடி மட்டும்தான் இருக்கும் இட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி நாட் தான் வந்து விஏ மைனஸ் விடி கரெக்டா ஸோ இப்போ வந்து விஏ மைனஸ் விபி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வி நாட் தான் கிடைக்கும் எல்லா மாதிரி அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து விஏ மைனஸ் விபி என்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஓம்ஸ் லா அப்ளை பண்ணுறோம் இப்போ விஏவும் விபிக்கும் நடுவில் ஓம்ஸ் லா அப்ளை பண்ணால் கரண்ட் வந்து ஐ ஸோ இந்த ரெசிஸ்டன்சஸ் வந்து நம்ம R1 R2 R3ன்னு எடுத்துப்போம் ஸோ கரண்ட் ஐ ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓம்ஸ் லா மூலமா என்ன வரும் IR ஸோ IR1 தான் வந்து VA மைனஸ் VB ஸோ I டைம்ஸ் R1 VB மைனஸ் VCயும் அதே மாதிரி I டைம்ஸ் அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் அதாவது R2 I டைம்ஸ் R2 VC மைனஸ் VDயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா I டைம்ஸ் R3 இது வரைக்கும் புரிஞ்சிச்சா இதான் வந்து V நாட் வேல்யூ ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறோம் நம்ம இந்த மூணு ரெசிஸ்டருக்கும் பதிலாக ஒரு REQன்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம் கரெக்டாக R1 R2 R3 மூணுக்கும் பதிலாக REQன்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அதே சோர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு அதான் வந்து இங்கே நம்ம பண்ணுறோம் பேசிக்கலி ஸோ அதே கரண்ட் தான் இப்பயும் இருக்கும் ஏன்னா சீரிஸ் காம்பினேஷனில் அதே கரண்ட் தானே எல்லா ரெசிஸ்டன்ஸ் மூலியம் இருக்கும் ஸோ அதே வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணுன்றதுனால ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் மாறாது அதே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னால ஸோ இப்போ இந்த REQ நம்ம எப்படி எழுதலாம் V நாட் இன் டர்ம்ஸ் ஸோ V நாட் வந்து IREQ கரெக்டா ஏன்னா ஓம்ஸ்லா என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கரண்ட் இன் திஸ் இங்கே ஐனா இங்கேயும் ஐ தான் இருக்கும் ஸோ I இன்டூ REQ ஸோ இந்த V நாட் வந்து நம்ம என்ன எழுதலாம் ஈக்குவல் டு I இன்டூ REQ ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஐ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா ஐ காமன் எடுத்து வெளியில் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது REQ இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 இதுதான் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 எவ்வளோ வேல்யூவோ அவ்வளோ வேல்யூ இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் அந்த அதே பாயிண்ட்ஸ் ஏக்கும் பிக்கும் அதாவது அதே சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே கரண்ட் அதே ப்ராப்பர்ட்டிஸ் அதே பவர் ஜென்ரேட் ஆகும் எல்லாமே வந்து அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து REQவோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் ஸோ இதுதான் வந்து சீரீஸோட டெரிவேஷன் சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸோட டெரிவேஷன் ஃபார் REQ வந்து இப்படி தான் பண்ணும் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் இது வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து சீரீஸ் மாதிரியே பேரலல்னா என்னன்னா சீரீஸ் வந்து நம்ம ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சோம் இல்லையா ஸோ இது வந்து சீரீஸ்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படி போச்சு ஆனால் இதே பேரலல்னா ஒன்றுக்கு கீழே இல்லை மேலே அப்படி வச்சுட்டு போகும் புரிஞ்சிச்சா இதுதான் வந்து சர்க்கியூட்னா இப்படி இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சா ஸோ பேரலில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும் ஸோ இப்போ வந்து REQ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா இதுதான் வந்து அதோட ஃபார்முலா 1/REQ வந்து 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 ப்ளஸ் 1/R4 ஸோ இங்கே 4 ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 R4 இருக்குது ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி கண்டுபிடிப்போம் 1/R1 ப்ளஸ் 1/R2 ப்ளஸ் 1/R3 ப்ளஸ் 1/R4 தான் 1/REQ ஸோ இது வந்து எப்படி டெரைவ் ஆகுன்றது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் ஸோ REQ அதே தான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அந்த 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் REQவோட ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அதே கரண்ட் தான் ட்ரா ஆகும் அதே பவர் டிசிபேட் ஆகும் எல்லாமே அதே தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் அதான் ஸோ 1 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இது சம் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்னா இன்வர்ஸ்னா எதுவுமே இல்லை மற்றபடி இப்போ 2ஓட இன்வர்ஸ்ன்றது என்ன சொல்லுவோம் 1/2 கரெக்டா ஸோ 2ஓட இன்வர்ஸ் வந்து 1/2 அதாவது R1ஓட இன்வர்ஸ்ன்றது வந்து 1/R1 1 சம்திங்கிறதான் வந்து அந்த வேல்யூவோட இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இன்வர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட சம் தான் வந்து உங்களுக்கு 1/REQ ஸோ இதுதான் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் பேரலல் ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னா த பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஆல் தி ரெசிஸ்டன்சஸ் எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து இந்த பேரலல் காம்பினேஷன் வந்து சேமாக தான் இருக்கும் ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணோம்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம்
V வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணோம்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா V ஏக்கும் பிக்கும் நடுவில், அதே தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கும், அதே தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கும், அதே தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கும், அதே தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கும். எல்லா பேர் ஆஃப் அந்த பேரல் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணி அடுத்த இதில் வந்து அடுத்த ஸ்லைடில் வந்து இதோட டெரிவேஷன் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதோட டெரிவேஷன் பார்க்கலாம். டெரிவேஷன் வந்து இப்போ வந்து அதே மாதிரி நம்ம ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கலாம். சர்க்கியூட்ல வந்து இப்போ பேரலல்லா இப்படி வரைகிறோம் 3 ரெசிஸ்டர்ஸ். ஓகே, இது ஒரு சர்க்கியூட் எடுத்து இங்கே வந்து 3 பேரலல் ரெசிஸ்டர்ஸ் வரைகிறோம். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ணுறது V0ன்னு வச்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ வந்து R1, R2, R3ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து அதே பாயிண்ட் ஏ தான், அதே தான் இங்கேயும் இருக்கும், ஏன்னா நடுவில் எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. இது வந்து பின்னு வச்சுப்போம், இதையும் ஏ தான் இருக்கும், இங்கே வந்து பின்னு வச்சுட்டா இந்த பாயிண்ட்ஸும் பி தான் இருக்கும். கரெக்டாக இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ வந்து R1, R2, R3 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கரண்ட் எடுக்கிறோம். இங்கே இப்போ இந்த பேட்டரியிலேருந்து ஒரு கரண்ட் ஐ வருதுன்னா, ஐ வந்து பேட்டரியிலேருந்து வருது இந்த கரண்ட்டு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இந்த 3 ரெசிஸ்டர்ஸ்க்கும் அக்ராஸ் வந்து பொட்டன்ஷியல் வந்து சேம் தான், அதாவது VA மைனஸ் VB எல்லா இடத்துலையும் சேம் தான், V0 அது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ கரண்ட் வந்து இப்படி வருது, ஐன்ற கரண்ட் வருது, ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வேற வேற, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம், ஆனால் ரெசிஸ்டன்சஸ் எல்லாம் வேற வேறனா கரண்ட்டும் வேற வேற தான் இருக்கும். இப்போ இது வந்து 3 ஸ்பிளிட் ஆகுது, கரெக்டாக இந்த கரண்ட் வந்து 3 ஸ்பிளிட் ஆகுது. ஸோ I1, I2, I3ன்னு வச்சுப்போம். இந்த கரண்ட்ஸை வந்து I1, I2, I3ன்னு வச்சுப்போம். ஸோ 3 ஸ்பிளிட் ஆகி தான் இந்த கரண்ட் வந்து போகுது. இந்த 3 கரண்ட்டோட சம்மும் வந்து இந்த கரண்ட் தானே, ஏன்னா இங்கே இப்படி ஒரு கரண்ட் வருது, அது 3 ஸ்பிளிட் ஆகி போகுது. ஸோ இந்த 3 கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணால் I தான் கிடைக்கணும். ஸோ I1ஓட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா, இந்த ஒரிஜினல் கரண்ட் வந்து அந்த ஸ்பிளிட் ஆகி போகிற கரண்ட்ஸோட சம் தான். ஸோ I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 தான் வந்து ஒரிஜினல் கரண்ட். ஸோ இப்போ I1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்து எல்லா ரெசிஸ்டர்ஸ்க்கும் வந்து பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து சேம் தான், V0. எல்லா ரெசிஸ்டர்ஸ்க்கும் R1, R2, R3 எல்லாத்துக்குமே பொட்டன்ஷியல் ட்ராப் சேம், ஸோ V0. ஸோ இப்போ I is equal to in terms of V and R எழுதுவோம் நம்ம. ஸோ I is equal to I1 எப்படி எழுதுவோம்? I வந்து V by R. ஓம்ஸ் லால இருந்து என்ன சொல்றாங்க? ஓம்ஸ் லா என்ன சொல்லுது? ஓம்ஸ் லால வந்து I is equal to V by R. V is equal to IR. ஸோ I is equal to V by R. கரெக்டா? ஸோ இப்போ I1 என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R1 டிவைடட் பை R1. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே சேம், ஸோ V0 டிவைடட் பை R1. அதே மாதிரி I2 எப்படி கண்டுபிடிப்போம்? V0 divided by R2. So V0 divided by R2. I3 வந்து V0 divided by R3. ஸோ இதுதான் வந்து கரண்ட், பேட்டரியிலிருந்து வெளியில் வர அந்த கரண்ட் ஐயோட வேல்யூ. இந்த கரண்ட் ஐயோட வேல்யூ வந்து இதுதான். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்ல நம்ம எப்படி மாத்துறோம்? இந்த சர்க்கியூட்டை இப்போ 3 ரெசிஸ்டருக்கு பதிலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் REQ வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இதே பாயிண்ட்ஸ் ஏக்கும் பிக்கும் நடுவில் REQ அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை வைக்கிறோம், கரெக்டா? அதே AB, அதே பேட்டரி சோர்ஸ் இருக்கு, V0 வோல்டேஜ்க்கு REQ வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து வர அந்த கரண்ட் வந்து அதே ஐ தானே வெளியில ஒரு பேட்டரியில இருந்து, ஏன்னா நம்ம வேற எதுவும் மாத்தல, அந்த மூணையும் வெளியில வச்சு எடுத்துட்டு ஒரு REQ அந்த மூணோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம். ஸோ அதே கரண்ட் தான் இருக்கும், ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே ஐ தான் இருக்கும். ஸோ ஐ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஐ வந்து இப்போ இங்க என்ன, அதே ஓம்ஸ்ல அப்ளை பண்ணா இங்க என்ன, ஐ வந்து V0 is equal to I into REQ-வா? ஸோ ஐ வந்து V0 by REQ, கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஐயை வந்து நம்ம இங்க போடுவோம். ஸோ V0 by REQ is equal to V0 by R1 plus V0 by R2 plus V0 by R3. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ வந்து V0 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 எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸோ 1 by REQ is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3.
ஸோ இதுதான் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். பேரல் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸில் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? இது வந்து இம்பார்ட்டன்ட். இதோட டெரிவேஷனோட சேர்த்து நீங்கள் இந்த ரிசல்ட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸில் என்ன ஆகும், என்ன ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதோட ஆர் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அது மாதிரி பேரலில் வந்து என்ன இருக்குது, எப்படி ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்து ஆர் ஈக்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது வித் டெரிவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே, கூல். இப்போ அடுத்து வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அதே தான் நீங்கள் டிரைவ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டைம் வந்து பத்தாது. ஸோ குவிக்காக இருக்கணும் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் சால்வ் பண்ணணும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கோரிங்காகவும் இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எவ்வளோ கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்கன்றதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட பர்சன்டைலை வந்து ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஏன்னா மேக்ஸ் வந்து மோஸ்ட்டாக லென்த்தியாக இருக்கும். மேக்ஸ், கெமிஸ்ட்ரி ஓகே, பட் தென் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஸ்கோரிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்ல மார்க்ஸ் வாங்கலாம் ஃபிசிக்ஸில். ஸோ அதுக்காக வந்து இப்போ நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது n ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ் இன் சீரீஸ் அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ n ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னா எல்லாமே R இருக்கு. இப்படி n ரெசிஸ்டன்சஸ் இருக்கு, n ரெசிஸ்டன்சஸ் R இது. ஸோ எல்லாத்தையும் ஆர்ன்றதை வந்து n டைம்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து R ஈக்குவலண்ட் வந்து nR. ஸோ n ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ் இன் பேரலலுக்கு வந்து இப்படி R ரெசிஸ்டன்சஸ் பேரலல் இருக்கு. R வேல்யூ இருக்க ரெசிஸ்டன்சஸ் வந்து பேரலல் இருக்கு. ஸோ இப்போ வந்து 1/ReQ வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ 1/R + 1/R + 1/Rன்றது வந்து நீங்கள் அப்படியே n டைம்ஸ் எழுதுவீங்க. ஸோ அது வந்து n/R, கரெக்டா? ஸோ R ஈக்குவலண்ட் வந்து R/n. ஸோ அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ n ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ் இன் சீரீஸும் பேரலலுக்கும் வந்து ReQ வந்து nRும் R/n. ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த 2 பாயிண்ட். கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் 2 parallel ரெசிஸ்டர்ஸ் எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஓம்ஸ்ல வந்து நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த வேல்யூ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ I1ன்றது வந்து I டைம்ஸ் R2. அதாவது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த கரண்ட் கண்டுபிடிக்கிறோம், I1 கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து வர இந்த கரண்ட் I டைம்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த ரெண்டோட சம், அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். I into R2 by R1 plus R2. அதே மாதிரி I2 கண்டுபிடிக்கிறதுக்கு I into R1 divided by R1 plus R2 நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபிகர் ஞாபகம் வச்சு இந்த வேல்யூஸ் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். யூ கேன் கீப் இட் இன் யூர் மைண்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ இது கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதில் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி கரண்ட் த்ரூ தி 3 ohm ரெசிஸ்டர் இன் தி கிவன் சர்க்யூட். ஓகே, ஸோ இப்போ வந்து 20 volt பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்யூட் வந்து இங்கே 8 ohm இருக்குது, இங்கே 2 ohm இருக்குது, மீன் 3 ohm இருக்குது, இங்கே 6 ohm இருக்குது. ஸோ ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு சர்க்யூட் கொடுத்தா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி இந்த கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து A, இது பின்னு வச்சுப்போம். ஸோ இது பி தான், இது ஏ தான். ஏன்னா நடுவில் எந்த ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆகலை, கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட் வந்து வேறு, ஏன்னா சி, ஏன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர்ஸ் வருது, அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். சிக்கும் பிக்கும் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கும் நடுவில் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம 3 ohmும் 6 ohmும் பேரலல் இருக்குது, கரெக்டாக? ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து சி, இந்த பாயிண்ட் பி, ரெண்டு ரெசிஸ்டருக்கும் நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேம் தான். ஸோ ரெண்டும் பேரலல் இருக்கு. ஸோ இந்த பார்ட் ஆஃப் தி சர்க்யூட்டை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த பார்ட் ஆஃப் தி சர்க்யூட். ஸோ இதுக்கு வந்து R equivalent கண்டுபிடிக்கலாம். 1/R equivalent is equal to 1/3 plus 1/6. R1 R2ன்றது 1/3 1/6ல 1/R1 plus 1/R2. ஸோ இது வந்து 6, 2 plus 1 that is equal to 3/6 or 1/2. ஸோ R equivalent வந்து இந்த பார்ட்டுக்கு வந்து 2 ohms. இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம இப்போ பேரலல் இருக்குன்னு கண்டுபிடிச்சி இதை வந்து நம்ம இப்போ எழுதுறோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி மாறுது, 8 ஓம் இருக்கு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம R equivalent 2 ஓம் எழுதியிருக்கோம். இங்கே 8 ஓம் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 20 ஓம்ஸ் 20 வோல்ட் பேட்டரி இருக்கு. 20 வோல்ட் பேட்டரி இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது கரெக்டாக, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்குது. ஸோ 8 + 2 என்ன, ஸோ 10 ஓம்ஸ். ஸோ 8 + 2 இப்போ வந்து செகண்ட் வந்து இந்த சர்க்கியூட்க்கு, செகண்ட் வந்து இந்த சர்க்கியூட், ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்க்கியூட்டில் வந்து இதை வந்து பேரலில் வச்சு இது சால்வ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம இந்த சர்க்கியூட் சால்வ் பண்ணுவோம். செகண்ட் பார்ட்டில் வந்து 8 ஓம் 2 ஓம் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவலண்ட் என்ன இருக்கும், இது 8 இது 2 ஓம்ஸ் ரெண்டுமே. ஸோ ஈக்குவலண்ட் வந்து 10 ohms connected to 20 volt, connected to 20 volt battery இருக்கு. ஸோ இந்த கரண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ், அதான் வந்து கரண்ட். ஸோ I வந்து 20/10 கரெக்டா. 20/10ன்றது வந்து உங்களுக்கு 2 amperes. 2 amperes தான் இந்த இடத்துல இருந்து வர ஒரு கரண்ட். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த 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 பார்ட்டை வந்து நம்ம பேரலல்னு எடுத்து ஒரு R equivalent கண்டுபிடிச்சு அது வந்து இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஸோ இதோடைய R equivalent கண்டுபிடிச்சு அதுலேருந்து நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கிறோம் 2 amperes. ஸோ 2 amperesனா அதே 2 amperes தான் இங்கே வரைக்கும் வரும் கரெக்டாக. 2 amperes தான் அந்த இந்த இடத்து வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகும் கரெக்டாக, ஸ்ப்ளிட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் 2 parallel resistors, அது வந்து நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 2 amperes கரண்ட் வருது, நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட் த்ரூ 3 ohm resistors. 3 ohm resistorல வந்து என்ன கரண்ட்ன்றது தான் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் I1 வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த I1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், என்ன கரண்ட் என்டர் ஆகுது மெயினாக, அந்த ட்ரிக் சொன்னேன் இல்லையா, 2 amperes. ஸோ 2 amperes இன்டூ எந்த ரெசிஸ்டரில் போகுது, 3 ohm. அது போக இன்னொரு ரெசிஸ்டர் என்ன, 6 ohm. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிவைடட் பை அந்த சம் ஆஃப் போத் தி ரெசிஸ்டன்சஸ், அதாவது இந்த 3 + 6. இதான் வந்து கரண்ட் த்ரூ 3 ohm ரெசிஸ்டர். 6 ohm ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த 6க்கு பதிலாக இங்கே 3 வரும், அதான். ஸோ 2 × 6 by 3 + 6. ஸோ 2 × 6/9. 6/9 வந்து 2/3. ஸோ இது வந்து 4/3 amperes வந்து கரண்ட் த்ரூ தி 3 ohm ரெசிஸ்டர். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இந்த கொஷின் சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கலி நம்ம என்ன பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு 2 வாட்டி கண்டுபிடிச்சோம். ஒன்று வந்து அந்த 3 6 பேரலில் இருக்கிறது, அதுக்கப்புறம் 8 அந்த 2 ohm ரெசிஸ்டரும் சீரீஸில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு பேட்டரியிலேருந்து வர கரண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இந்த கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் 2 parallel resistors பண்ணும். ஸோ அதான் இந்த கொஸ்டினில். ஸோ இந்த கொஸ்டின் சிம்பிளாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் தி கரண்ட் டு தி த்ரூ தி பேட்டரி இன் தி கிவன் சர்க்கியூட். ஸோ இந்த பேட்டரியில் வந்து இந்த இடத்துல என்ன கரண்ட்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே அந்த கரண்ட் வந்து பேட்டரி வழியாக போகும் கரெக்டாக. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலாக நம்ம ஒரு கரண்ட் கண்டுபிடிச்சோம்னா, ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதுலேருந்து கரண்ட் கண்டுபிடிச்சோம்னால ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஏ, இது பி. ஸோ இதுவும் பி தான் இருக்கும், இது வந்து ஏ தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்டும் ஏ, இந்த பாயிண்ட்டும் ஏ, இதுவுமே ஏ தான். அதுக்கப்புறம் இது ரெண்டும் பி, இது வந்து ஒரு சின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டயக்ராம் வந்து மாற்றுவோம். இப்போ எப்படி மாற்றலாம்? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து 20 volt பேட்ரி இருக்குது, 20 volt பேட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஏக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட், ஏ பி சி, 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து ஏ பின்னு எடுத்திருக்கோம் கரெக்டா, இது வந்து 20 volt ஏ பின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்டும் ஏ தான், இந்த பாயிண்ட்டும் ஏ. ஏக்கும் சிக்கும் நடுவில் என்னென்ன இருக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏக்கும் சிக்கும் நடுவில் என்னென்ன ரெசிஸ்டன்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏக்கும் சிக்கும் நடுவில் இந்த பாயிண்ட் நம்ம சின்னு எடுத்துப்போம். ஏக்கும் சிக்கும் நடுவில் இங்கே பார்த்தா நம்மளுக்கு 20 ohm ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, 5 ohm ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் 20 ohms ஒன்று, 5 ohms ஒன்று இருக்குது.
கரெக்ட் தானே? ஆமா. இப்போ வந்து பிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு 6 ஓம்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 6 ஓம் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட் டு பி தானே. ஸோ இங்க வந்து 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்து ஏக்கு பிக்கு ஒரு 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏசி பின்னு எழுதியிருக்கோம். ஆனா இப்போ ஏக்கு பிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா இப்படி வச்சிடலாம். கரெக்டா? ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா இப்படி வரைஞ்சிடலாம் அது. கரெக்டா? ஏன்னா இந்த பாயிண்ட் டு ஏ தான் இருக்கும், இந்த பாயிண்ட் டு பி தான் இருக்கும். ஸோ ஏக்கு பிக்கு என்ன நடுவில் இருக்கு? 10 ஓம்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். இப்போ பார்த்தா என்ன வருது? இந்த ரெண்டும் வந்து பேரலல் இருக்கு. கரெக்டா? ஏன்னா இங்க போற கரண்ட் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்க்கும் நடுவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கு. ஏக்கும் சிக்கும் நடுவில் ரெண்டும் ஒரே பாயிண்ட் நடுவில் தான் இருக்கு ஏசி. ஸோ அது ரெண்டும் பேரலல் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன? 1/Req இஸ் ஈக்குவல் டு 1/20 பிளஸ் 1/5. அது என்ன? by 20 தானே இதுக்கு எல்சியம். ஸோ 1 plus 4 that is equal to 5/20, அதாவது 1/4. ஸோ Reqன்றது வந்து 4 ohms அப்படி நம்மளுக்கு கிடைக்குது. புரிஞ்சுச்சா? இப்போ வந்து Req வந்து இந்த இடத்துல வந்து என்னது? 4 ohm ரெசிஸ்டன்ஸ் தான் இங்க வைக்கிறோம். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம். அடுத்து இது வந்து செகண்ட் சர்க்யூட். செகண்ட் டைம் நம்ம இதை சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். இப்போ வந்து இங்க வந்து 4 ohm நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க ஆல்ரெடி ஒரு 10 ohm, இங்க ஒரு 6 ohm இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து அதே 20 வோல்ட் தான். இப்போ இந்த 4 6 வந்து சீரீஸ்ல இருக்கு. கரெக்டா? இந்த 4 6 சீரீஸ்ல இருக்கு. அதே கரண்ட் தான் பாஸ் ஆகும். இந்த பிரான்ச்ல இருந்து இங்க ஒரு கரண்ட் I பாஸ் ஆச்சுன்னா அதே கரண்ட் தான் இங்கேயும் பாஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் வந்து சீரீஸ்ல தான் இருக்கு. ஸோ 6 சீரீஸ்ல இது ரெண்டுக்கும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? 10. 6 plus 4 10. ஸோ இது ஈக்குவலண்டா என்ன ஆகுது? தேர்ட் இதுல வந்து நம்ம என்ன வரையறோம்? 10, இங்கேயும் கீழே ஒரு 10. ஸோ இந்த ரெண்டு 10 ஓம்ஸும் பேரலல் இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 20 ஓம்ஸ். ஸோ இதுவும் 10, இதுவும் 10. இப்போ நம்ம வந்து நார்மல் பேரலல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ், n ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ் இன் பேரலல் நம்ம ஒன்று படித்தோம் இல்லையா? n ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ் இன் பேரலுக்கு வந்து R/n தான் வந்து R ஈக்குவலன்ட். ஸோ இப்போ n ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ் வந்து ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ். ஸோ n வந்து 2, ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 10 ohms. ஸோ R வந்து 10. அப்போ Req என்ன? 10/2, அதாவது 5 ohms. ஸோ 5 ohms தான் வந்து 20 வோல்ட் பேட்டரிக்கு அக்ராஸ் இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக இது ஃபோர்த் டயக்ராம் நம்ம எப்படி வரையலாம்னா, இங்கே வந்து Req, இங்கே வந்து ஒரு பேட்டரி இருக்கு. இந்த Req நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 ohms நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பேட்டரி வந்து 20 volts. ஸோ இங்கே இந்த கரண்ட் போகுது இல்லையா? இப்போ ஒரு கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஓம்ஸ்ல யூஸ் பண்ணி டைரக்டா அதே கரண்ட் தான் பேட்டரி மூலமாகவும் போகும். கரெக்டா? அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் கரண்ட் த்ரூ தி பேட்டரின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த I நம்ம கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ I வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? V/R தான் I. கரெக்டா? V/R தான் I. ஸோ V வந்து 20, R வந்து 5. ஸோ R வந்து 5ன்றதுனால 20/5 வந்து உங்களுக்கு 4 கிடைச்சிடும். ஸோ கரண்ட் டு தி பேட்டரி I வந்து இஸ் ஈக்குவல் டு 4 amperes. ஸோ உங்களுக்கு டைரெக்டாகவே ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணி புரிஞ்சிச்சா? நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி அந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம மாற்றி எழுதுறோம், மாற்றி வரைகிறோம். இந்த இடத்துல வந்து மாற்றணும். இந்த ஏக்கும் சிக்கும் வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சிக்கு பிக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஏக்கு பிக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம ரீட்ராயிங் சர்க்கியூட் பண்றோம். லைக் இந்த சர்க்கியூட்டையே நம்ம ரீட்ரா பண்றோம், வேற மாதிரி வரைகிறோம். ரெண்டு சர்க்கியூட்டும் ஒன்று தான், ஆனால் நம்மளுக்கு இது வந்து பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அதுதான். ஸோ அதுலேருந்து நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சி ஃபைனலாக அந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் மொத்த சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ்க்கும் நம்ம கண்டுபிடிச்சு I கண்டுபிடிக்கிறோம். I தான் வந்து கரண்ட் டு தி பேட்டரி. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் தி பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பேட்டரிக்கு அக்ராஸ் வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது இந்த நெட்வொர்க் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நெட்வொர்க் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன இடத்துல இப்போ கவனிச்சோம்னா இந்த 2 பாயிண்ட்டும் இந்த 2 பாயிண்ட்க்கும் நடுவில் இப்போ இப்படி இங்கே ஒரு கரண்ட் வந்துச்சுன்னா அதே கரண்ட் தான் எங்கேயும் டேர்ன் ஆகி போகும் கரெக்டா? ஸோ அதே கரண்ட் தான் இப்படியும் போகும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா ஒரே கரண்ட் தான் அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவும் போகுது. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ்ல இருக்கு. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸோட சீரீஸ் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 2 ohms கரெக்டா? 1 + 1 2. ஸோ இது மொத்தமா 2 ohms இந்த 2 இதுக்கும் சேர்த்து. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆகுது? இந்த நெட்வொர்க் மட்டும் நான் வரைகிறேன். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கே வந்து நம்ம 2 ohm அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் கரெக்டா? ஸோ இப்போ இந்த 2 ohmமும் இங்கே இருக்க அந்த 2 ohmமும் பேரலல் இருக்கு கரெக்டா? ஏன்னா இந்த பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் தான், ஒரே பொட்டன்ஷியல் தான். ஏன்னா இங்கே ரெண்டுக்கும் எந்த ரெசிஸ்டன்ஸும் இங்கே நடுவில் இல்லை கரெக்டா? ஸோ இது ரெண்டும் வந்து ஒரே 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சீரீஸில் இருக்கு, பேரலில் இருக்கு. ஸோ பேரலல்னா என்ன? 2 ohm ரெசிஸ்டர்ஸ் 2 இருக்கு. ஸோ R/N ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ரெண்டும் ஈக்குவல் வேல்யூ பேரலல் இருக்கு. ஸோ R/N தான் R ஈக்குவலண்ட். R வந்து இங்கே வந்து 2 ohms, N வந்து 2 ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ 2 ohms by 2ன்றது வந்து 1 ohm தான் வந்து மறுபடியும் உங்களுக்கு Rக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் 1 ohm. ஸோ இங்கே இருக்க 1 ohmமும் இருக்கு, இங்கே இருக்க 2 ohm ஒன்று இருக்கு, இங்கே ஒரு 1 ohm, இங்கே ஒரு 2 ohm. ஸோ இப்போ மறுபடியும் என்ன ஆகும்னா இங்கே இருக்க அந்த 1 ohmமும் இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm இப்படி வரைஞ்சு இங்கே ஒரு 2 ohm இருக்கு. சாரி, ஒரு நிமிஷம். இங்க இருக்க அந்த 2 ohmமும் இருக்கு. ஸோ இப்போ வந்து இங்க இருக்க அந்த 1 ohm, இங்க இருக்க அந்த 1 ohm, 2 ohm இருக்கு. ஸோ இந்த ரெண்டு 1 ohmமும் மறுபடியும் சீரீஸ்ல இருக்கு கரெக்டா? ஸோ மறுபடியும் இதுக்கு ஈக்குவலன்ஸ் 2 ohm வரும். ஸோ இந்த 2 ohmமும் இந்த 2 ohmமும் மறுபடியும் பேரலல் இருக்கு. அதே மாதிரி தான் லாஜிக் மறுபடியும் பண்ணும். ஸோ 2 ohmனா இது ரெண்டுக்கும் நடுவில் மறுபடியும் 1 ohm தான் வரும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ மறுபடியும் 1 ohm. இது டோட்டலா இந்த மூணையும் சேர்த்து உங்களுக்கு நெட்டா இங்க ஒரு ரெசிஸ்டர் 1 ohm கிடைக்கும் கரெக்டா? ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி? இது வந்து இங்க 1 ohm கரெக்டா? இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இங்க. அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் ஒரு 1 ohm 2 ohm இருக்கு. ஸோ இந்த 1 ohm மறுபடியும் சீரீஸ்ல தான் இருக்கு. ஏன்னா இங்க போற கரண்ட் தான் இப்படியும் வரும். ஸோ அதே கரண்ட் தான் போகும். ஸோ 1 ohm சீரீஸ்ல 2 ohms. ஸோ 2 ohms மறுபடியும் பேரலல் இருக்கிறதுனால நெட்டா இந்த பேட்டரிக்கு நடுவில் உங்களுக்கு என்ன இது கிடைக்கும்? 2 ohm பேரலல்ல உங்களுக்கு பேட்டரிக்கு அக்ராஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2/2, அதாவது R/N அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 1 ohm தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். புரிஞ்சிச்சா? இப்போ இதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்த டாபிக்ஸில் வந்து நம்ம டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் பவர் எனர்ஜி எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் வந்து இதோட முடியுது. தேங்க்யூ.